கோவை நரசிநாயக்கம்பாளையம் பாலாஜி நகரில் குடியிருந்து வருபவர் மனோகரன். இவரது மனைவி ரேணுகா. அவருக்கு வயது 40. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த இவர்கள் கடந்த 12 வருடங்களுக்கு முன்பாக நரசிநாயக்கம்பாளையம் பகுதியில் வீடு கட்டி குடியிருந்து வருகின்றனர். ரேணுகா அருகில் உள்ள TKS நெட்ஸ் பனியன் கம்பெனியில் வேலை செய்து வருகிறார். இவரது கணவர் மனோகரன் மகா சிஸ்டன்ஸ் என்ற பெயரில் ஸ்வெட்டர் தயாரிக்கும் கம்பெனி நடத்தி வருகிறார். இந்நிலையில் நேற்று மதியம் 12 மணி அளவில் மனோகரன் மற்றும் அவரது 2 பெண் குழந்தைகளும் கோவை காந்திபுரத்திற்கு சென்று விட்டனர். வீட்டில் தனியாக இருந்த ரேணுகாவை அடையாளம் தெரியாத நபர்கள் மதியம் 2 மணி முதல் 3 மணிக்குள் வீட்டுக்குள் வந்து அருவாளால் தலை மற்றும் முகத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளது மற்றும் அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த 3 பவுண்ட் தங்க சங்கிலியை பறித்து சென்றுள்ளனர். அவரது கணவர் மற்றும் மகள்கள் திரும்பி வந்து பார்த்த பொழுது படுக்கை அறையில் இரத்த வெள்ளத்தில் ரேணுகா இறந்து கிடந்துள்ளார். இதையடுத்து பெர்னேக்பாளையம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன், பெர்னேக்பாளையம் துணை காவல் கண்காணிப்பாளர் நமச்சிவாயம், பெர்னேக்பாளையம் ஆய்வாளர் ஆகிய ரேணுகாவின் உடலை கைப்பற்றி விசாரணை செய்து வருகின்றனர். ரேணுகா உடலை கோவை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் மற்றும் சம்பவ இடத்தில் அங்கு பதிந்திருந்த கைரேகைகள் மற்றும் தடயங்கள் வைத்து அருகில் உள்ள CCTV கேமரா பதிவுகளையும் வைத்தும் குற்றவாளியை தேடி வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த அவர்கள் உறவினர்கள் ரேணுகாவின் உடலை பார்த்து கதறி அழுதனர். இந்த காட்சி வெறும் மனசை பரபரத்து வைத்தது. பட்டப்பகலில் வீடு புகுந்து பெண்ணை வெட்டி நகை பறித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார்.